ஆனியனை எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு நல்லா இப்படி தேய்ச்சிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். பிரியாணி செய்யும்போது தோசைக்கல்லை நல்லா ஆவி பறக்க சூடு பண்ணி பிரியாணி சட்டி மேலே போடுறது வழக்கம். அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா தோசை ஊற்றும்போது வராது. ஏன்னா நம்ம ரொம்ப ஹீட் பண்ணுறதுனால வராது. அந்த மாதிரி சமயங்களில் இப்படி ஆனியனை நல்லா தேய்ச்சிட்டோன்னா நல்லா ஈஸியாக வரும் தோசை. இப்போ மாவு ஊற்றியாச்சு. அது மேலே பொடியை கட் பண்ண ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த தோசை நல்லா வாசனையாக இருக்கும் ஆனியன் போடுறதுனால. போய் இட்லி பொடியை இதுக்கு மேலே தூவிக்கலாம். இட்லி பொடி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெங்காய தோசை வந்து செம்மையாக தயாராகிடுச்சு. இங்கே பார்க்கலாம், நீங்கள் நல்ல சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து இட்லி பொடியை வந்து வச்சுக்கலாம். இட்லி பொடியை வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போயிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய், லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.